எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம இப்ப போட போறது. ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த வருஷத்தில பார்த்தீங்கன்னா, லைவ் தான் போயிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டகாசமான கேம். மேக்னஸ் கார்ல்சனும், ஃபேபியானோ கருவானோவும் வேர்ல்டு பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்ல விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான் இது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஸோ இந்த கேம்ல வர வேரியேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, எக்ஸலென்ட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு மேக்னஸ் E4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப C5 ரெஸ்பாண்ட் பண்றாரு. சிசிலியன் டிஃபென்ஸ். இப்ப நைட் F3 D6. இப்ப பிஷப் C4. இப்ப நைட் F6. இப்ப D3 நைட் C6. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் டெவலப்மெண்ட் மூவ் தான். இந்த இடத்துல மேக்னஸ் கேசல் பண்றாரு. ஃபேபியானோ பார்த்தீங்கன்னா, சென்டர் பான புஷ் பண்றாரு. E6 ப்ளே பண்றாரு. இப்ப A4. ஸோ மேக்னஸ் இந்த இடத்துல A4 புஷ் பண்றாரு அக்ரெசிவா. அண்ட் பிஷப்க்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் தராரு. இப்ப பிஷப் E7. இப்ப பிஷப் B3. ஸோ இந்த இடத்துல பிஷப் B3 ப்ளே பண்ணி ஃபர்தரா இந்த பானை கூட மேக்னஸ் புஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த பானை இமிடியேட்டா புஷ் பண்ண முடியாது. இது ஒரு லாங் டெர்ம் பிளானா இருக்கலாம். பட் இந்த இடத்துல ஃபேபி என்ன பண்ணிட்டாருன்னா, இமிடியேட்டா நைட்ட இந்த A5ல போட்டு இந்த பிஷப் சேலஞ்ச் பண்றாரு. ஸோ இந்த பிஷப் திருப்பி ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் கொண்டு வராரு. ஸோ இந்த பிஷப்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லாங் டயகனல் இருக்கு. இந்த இடத்துல இப்ப கேசல் பண்ணிக்கிறாரு ஃபேபி. ஸோ இப்ப கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நைட் B D2. ஸோ மேக்னஸ் அவருடைய இந்த நைட்ட இங்க டெவலப் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப பி பானை புஷ் பண்றாரு. இப்ப பிஷப்ப பார்த்தீங்கன்னா, ஃபேன்கேட்டோ பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிளஸ் பிஷப் இந்த ஸ்கொயர்லயும் இந்த இடத்துல வரலாம். இந்த இடத்துல இப்ப ரூக் E1. இப்ப பிஷப் A6. ஸோ இப்ப பிஷப் A6 ப்ளே பண்ணி இந்த C4 ஸ்கொயரை ஸ்ட்ராங் பண்றாரு. ஸோ ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, பிளாக் அவருடைய பான்ஸ் எல்லாம் இந்த சைடில் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நைட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த C4 நோக்கி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா, நைட் F1. ஸோ மேக்னஸ் அவருடைய நைட்டை ரீமென்யூர் பண்ணுறாரு. நைட் F1. நெக்ஸ்ட் நைட் G3 வரப்போகிறாரு. இப்போ ரூக் C8. ஸோ இந்த இடத்துல இந்த ரூக்கை C8ல் போட்டுட்டாரு. இப்போ C3 புஷ் பண்ணுறாரு. ஸோ C3க்கு அப்புறமா இந்த இடத்துல D5. ஸோ இந்த இடத்துல இப்போ D5 ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்டேக்கு. ஸோ D5 ப்ளே பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த E5 ஸ்கொயர் வீக் ஆயிடுச்சு. இந்த E4 பானை புஷ் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம இந்த நைட்டை நம்ம கிக் பண்ணலாம். பட் ஆக்சுவலாக இந்த D5 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக பிளாக் என்ன பண்ணியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நைட்டை இந்த C6 ஸ்கொயரில் போட்டிருக்கலாம். ஸோ C6 போட்டுருந்தா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம E5 புஷ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இந்த D6 பான் இங்கேயே தான் இருக்கிறாரு. ப்ளஸ் நைட்டும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஐ பண்ணிட்டு இருக்காரு. பட் ஃபேபி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல D5 புஷ் பண்ணி இந்த E பானை ஃப்ரீயாக புஷ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிட்டார். ஸோ மேக்னஸும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கரெக்டாக அவர் E5 புஷ் பண்ணுறாரு. ஸோ E5 புஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த நைட்டுக்கு இமீடியட்டான ஒரு அட்டாக்கு. ஸோ இப்போ இந்த நைட் D7 ஸ்கொயர் போகிறாரு. இப்போ நைட் G3. ஸோ மேக்னஸ் அவருடைய பிளான் படி இந்த நைட்டை G3ல போடுறாரு. இப்போ மேக்னஸ்க்கு சென்டர் பான் கொஞ்சம் நல்லா உட்காந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த பிளாக்குடைய கேம்குள்ளே நல்லா இந்த சென்டர் பான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ D4 புஷ் பண்ணுறாரு. ஸோ ஃபர்தராக இந்த D பானை அலோவ் பண்ணாமல் ஃபேபி பார்த்தீங்கன்னா, அவருடைய D பானையை புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ H4. ஸோ மேக்னஸ் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இந்த இடத்துல கிங் சைடில் பானை புஷ் பண்ணுறாரு. இப்போ நைட் C6. ஸோ ஃபைனலாக நைட் C6 வந்துட்டார். ஸோ இந்த நைட் A5ல இருந்து எந்த விதமான அட்டாக்கையும் பண்ண போகிறதில்ல. ஸோ நைட்டை இப்போ ஒரு ஆக்டிவான ஸ்கொயரில் போடுறாரு. இப்போ சிம்பிளாக ரூக் எடுத்துகிட்டு E4ல போடுறாரு. ஸோ ரூக் E4 என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துலையும் ரூக் இந்த இடத்துல ஸ்விங் ஆகி கிங் சைடில் ஒரு அட்டாக்கை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேமை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, மேக்னஸோடைய ப்ளே கொஞ்சம் அக்ரெசிவாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ பிஷப் B7. ஸோ இப்போ இந்த பிஷப் A6லேருந்து B7 வராரு. ஸோ இந்த A6ல பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த பிஷப் இந்த ஒரு ஆக்டிவான டயகனலில் போகிறாரு. ப்ளஸ் இந்த பிஷப் இப்போ இந்த ரூக்கையும் ஐ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம நைட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா, இந்த பிஷப் டேரெக்டாகவே இந்த ரூக்கை அட்டாக் பண்ணுவார். இப்போ குயின் E2. ஸோ இந்த இடத்துல ரூக் அண்ட் குயின் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக கிங்கை மூவ் பண்ணிக்கிறாரு. ஸோ கிங்கை இந்த ஒரு டெட்லி டயகனல்லேருந்து மூவ் பண்ணிக்கிறாரு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு டயகனலை இந்த பிஷப் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா, இந்த F பானை பிளாக் புஷ் பண்ணால் டைரெக்டாகவே இந்த E6 பானை டேக் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, டைரெக்டாக கிங்குக்கும் ஒரு செக் வரும். ஸோ இந்த ஒரு ரீசனால ப்ரொவாக்டிவாக இந்த கிங்கை மூவ் பண்ணிக்கிறாரு ஃபேபி. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக லாஸ்ட் மைனர் பீஸை மேக்னஸ் இப்போ மூவ் பண்ணுறாரு.
இப்ப A6 ப்ளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல பானை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரூக் E1. ஸோ மேக்னஸோடைய ஃபுல் ஹெவி பீஸும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ட்ரிபிள் பேட்டரி ஃபார்ம் பண்ணுது. இப்ப வந்து B5. ஸோ இந்த இடத்துல குயின் சைட்ல வந்து அவருடைய பான்ஸ வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஃபேபியானோ கருவானா. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா நைட் வந்து G5க்கு ஜம்ப் ஆகுறாரு. ஸோ இந்த நைட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான நைட்டு. இந்த இடத்துல ஃபேபி என்ன பண்ணிட்டாருன்னா, H6 வந்து ப்ளே பண்ணி இந்த நைட்ட வந்து கிக் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து பிஷப் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணியிருக்கணும். ஏன்னா, இந்த நைட் வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சரான நைட்டுன்னு சொன்னேன். இப்ப வந்து பான் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணியிருந்தா, இந்த கேம் வந்து கொஞ்சம் நார்மலா போயிருக்கும். என்னதான் ஒயிட்‌க்கு ஒரு சின்ன எட்ஜ் இருந்தாலும், பிளாக்கால வந்து இந்த இடத்துல வந்து கம்ஃபர்டபுளா ப்ளே பண்ண முடிஞ்சிருக்கும். பட் இந்த நைட்ட வந்து டேக் பண்ணாம சிம்பிளா H6 ப்ளே பண்ணி இந்த நைட்ட வந்து கிக் பண்றாரு. ஆக்சுவலா இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல நீங்க வந்து H6ம் ப்ளே பண்ணாம, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய குயின வந்து இந்த E8 ஸ்கொயர்ல எடுத்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இந்த பான புஷ் பண்ணிட்டு, குயின வந்து இந்த கிங் சைட்‌க்கு நீங்க வந்து கொண்டு வர பிளான் பண்றீங்கன்னா, இந்த இடத்துல இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்கா வந்து அமைஞ்சிரும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நைட் டெக்ஸ் H7 வந்து இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த நைட்ட வந்து ஒரு சூப்பரான சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நைட் வந்து ரூக் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சாக்ரிஃபைஸ சப்போஸ் நீங்க அக்செப்ட் பண்ணாம, உங்களுடைய ரூக்க நீங்க காப்பாத்தணும்னு நெனச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா நைட்ட வந்து F6ல போட்டுடலாம். ஸோ இந்த நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ஏகப்பட்ட அட்டாக் இருக்கு. பானால நீங்க டேக் பண்ணலாம், பிஷப்பால டேக் பண்ணலாம், இந்த நைட்டால டேக் பண்ணலாம். பட் நீங்க எந்த பீஸ வச்சு இந்த நைட்ட டேக் பண்ணாலும், அது ஒயிட்‌க்கு தான் பெரிய ஃபேவரா வந்து முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த பிஷப் டேக்ஸ் நைட் ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா குயின் H5 பார்த்தீங்கன்னா, ஒரு டெட்லியான செக்மேட்டு. கிங் வந்து ஃபுல்லா கார்னர்ல மாட்டிக்கிட்டாரு பாருங்க. அப்படி இல்லையா நீங்க பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணாலும் குயின் H5 செக் வரும். குயின் H5 செக்குக்கு அப்புறமா கிங் வந்து G7 தான் போக முடியும். இப்ப குயின் H6 பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இந்த ஒரு ரீசனால நீங்க வந்து இந்த நைட்ட பான வச்சும் டேக் பண்ண முடியாது, பிஷப் வச்சும் டேக் பண்ண முடியாது. சப்போஸ் நைட் டெக்ஸ் நைட் நீங்க ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப குயின் H5 செக்கையும் நான் தடுக்கிறேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த இடத்துல சிம்பிளா பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த நைட்ட நம்ம டேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குயின் H5 பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். இந்த இடத்துல வந்து சப்போஸ் நீங்க இந்த பிஷப் டெக்ஸ் பான்லாம் டேக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் H5 திருப்பி பார்த்தீங்கன்னா செக்மேட்டு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிஷப் வந்து சேவ் பண்றதுக்கு டைமே கிடையாது. இந்த இடத்துல சப்போஸ் நீங்க வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிட்டு கிங்குக்கு இங்க ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் குடுத்தாலும், குயின் H5 செக்கு இப்ப திருப்பி கிங் G7 வந்ததுக்கு அப்புறமா, குயின் H6 பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நைட்ட வந்து எந்த பீஸ வச்சும் உங்களால டேக் பண்ண முடியாது. பிளஸ் இந்த ரூக்கையும் உங்களால வந்து சேவ் பண்ணணும்னு நெனச்சு, இந்த ரூக் G8 மூவும் உங்களால ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் இந்த நைட் டெக்ஸ் H7க்கு அப்புறமா இந்த நைட் சாக்ரிஃபைஸ நீங்க அக்செப்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா திருப்பி குயின் H5 செக் வரும். திருப்பி கிங் வந்து G8 தான் போய் ஆகணும். இப்ப ரூக் G4. ஸோ ரூக் G4 மூலியமா இப்ப நம்ம ரூக்கையும், குயினையும் அழகா கிங் சைடுக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல நீங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஃப் பான புஷ் பண்ணிட்டு குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா ரூக் டெக்ஸ் G7 நம்ம வந்து செக் தரலாம். ஒரு ரூக்கையே நம்ம இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்றோம். இந்த ரூக் சாக்ரிஃபைஸ நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப கிங் டேக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா பாருங்க, இப்ப நைட் F5 செக் வந்து வருவாரு. ஸோ இந்த நைட் வந்து இப்ப கிங் சைட் பாயிறாரு. ஸோ இந்த நைட்ட வந்து நீங்க சப்போஸ் அ இந்த பான வச்சு நீங்க டேக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் H6 பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்மேட். இந்த ஒரு ரீசனால இந்த நைட்டையும் உங்களால டேக் பண்ண முடியாது. நீங்க கிங் G8 தான் ப்ளே பண்ண முடியும். கிங் G8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, குயின் G4 செக்கு, நெக்ஸ்ட் குயின் G7 செக்மேட் நம்ம இந்த இடத்துல த்ரெட்டன் பண்றோம். இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய குயின தான் எடுத்துட்டு வந்து குறுக்குல போடணும்னு சொல்லிட்டு இன்ஜின் சொல்லுது. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குயினே வந்து லாஸ் ஆயிடும். இந்த இடத்துல நீங்க வந்து கிங்க தான் வந்து மூவ் பண்ணி ஆகணும். நீங்க கிங்க எங்க மூவ் பண்ணாலுமே, நம்ம வந்து குயின் G7 மூலியமா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பான நீங்க மூவ் பண்ணாலும், ரூக் டெக்ஸ் G7 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல நீங்க வந்து இந்த G7 பான நான் வந்து மூவ் பண்றேன் அப்படின்னு நீங்க வந்து மூவ் பண்ணாலுமே, இப்பயும் ரூக் டெக்ஸ் G6 நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் டெக்ஸ் G6ம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்கு. இந்த ரூக் சாக்ரிஃபைஸ நீங்க திருப்பி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ரூக் சாக்ரிஃபைஸ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப வந்து பிஷப் டெக்ஸ் E6. இப்ப பாருங்க, இந்த F7ல இருக்கிற பான் இங்க டீவியேட் ஆயிட்டாரு. இப்ப இந்த பான டேக் பண்ணிட்டு, இப்ப கிங்குக்கு டைரக்ட்டான ஒரு செக் வருது. இந்த இடத்துல நீங்க வந்து அ கிங்க வந்து சப்போஸ் இந்த G7 ஸ்கொயருக்கு மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் H6 வந்து ஒரு சூப்பரான செக்மேட்.
இந்த ஒரு ரீசனால நீங்க ரூக்க வச்சு தான் தடுத்தாகணும். ரூக்க வச்சு தடுத்ததுக்கப்புறமா இப்ப குயின் டேக்ஸ் பான் செக் வரும். திருப்பி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கிங்க வந்து H8ல போடுற மாரி இருக்கும். கிங் H8க்கு அப்புறமா இந்த ரூக்க நம்ம சூப்பரா டேக் பண்ணிக்கலாம். இப்ப குயின வந்து அட்டாக் பண்றோம். சப்போஸ் குயின் வந்து இந்த F8 ஸ்கொயர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குயின் H5 செக் வரும். இப்ப திருப்பி நீங்க வந்து உங்களுடைய கிங்க இங்க கொண்டு வந்தீங்கன்னா, இப்ப நைட் F5 பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்மேட். நம்ம வந்து 3 பீஸ வச்சு கிங்க சூப்பரா செக்மேட் பண்றோம். குயினுக்கு எந்த விதமான டிஃபென்ஸுமே கிடையாது. இந்த குயினால வந்து கிங்க டிஃபெண்டே பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஒரு அட்டாக் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால கிங்க வந்து அப்படியே விட்டுட்டு நம்ம குயின மட்டும் மூவ் பண்ணோம்னா, பிளாக்குக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல ஃபேபி என்ன பண்றாருன்னா, அவருடைய எச்-பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ பொட்டன்ஷியலா மேக்னஸ் கால்சனுக்கு வந்து நைட் எக்ஸ் H7 இந்த ஐடியாவ வந்து அப்படியே தடுக்கிறாரு. பட் இந்த இடத்துல மேக்னஸ்க்கு இன்னொரு ஒரு பிரில்லியன்ட்டான ஐடியா இருக்கு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் எக்ஸ் F7 செக். ஸோ நைட் எக்ஸ் F7 செக் மூலியமா இது வந்து ஒரு பிரில்லியன்ட்டான நைட் சாக்ரிஃபைஸ். இந்த நைட்ட நீங்க டேக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த நைட் வந்து குயினையும் ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிங்குக்கும் ஒரு செக் வருது. இந்த நைட்ட நீங்க டேக் பண்ணலனா உங்களுடைய குயின் போயிடும். ஸோ இந்த இடத்துல இந்த நைட்ட வந்து ஃபேபி டேக் பண்றாரு. இந்த நைட்ட டேக் பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளா இப்ப பிஷப் டேக்ஸ் பான். ஸோ நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். இந்த F7 பான் ஃபால் ஆயிடுச்சுன்னா, இந்த E6 பான் வந்து வீக் ஆயிடும். இந்த பிஷப் வந்து இத டேக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ரூக்குக்கு வந்து அட்டாக்கு. நீங்க சப்போஸ் ரூக்க வந்து காப்பாத்தணும்னு நெனச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா பிஷப் டேக்ஸ் H6 வரும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஒரு பிஷப்ப நம்ம இப்ப சாக்ரிஃபைஸ் பண்றோம். இந்த பிஷப்ப நீங்க டேக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, இப்ப பிளாக்குடைய கிங் வந்து ஃபுல்லா வீக் ஆயிடுச்சு. இந்த பிஷப்ப நீங்க டேக் பண்ணாம விட்டீங்கன்னா, பிளாக்குடைய பான் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. இதனால ரொம்பவே சுலபமா ஒயிட் வந்து அவருடைய ஹெவி பீசஸ் எல்லாம் கொண்டு வந்து கிங்க ரொம்பவே சீக்கிரமா செக்மேட் பண்ணிடுவாரு. ஸோ இந்த பிஷப் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல திரும்பி நம்ம வந்து குயின் H5 ப்ளே பண்ணலாம். இப்ப குயின் டேக்ஸ் H6 நம்ம வந்து த்ரெட்டன் பண்றோம். இந்த இடத்துல நீங்க வந்து சிம்பிளா உங்களுடைய கிங்க கிட்ட கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நைட் F5 ப்ளே பண்ணலாம். திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த குயின் டேக்ஸ் H6 நம்ம வந்து த்ரெட்டன் பண்றோம். திருப்பி பார்த்தீங்கன்னா, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சப்போஸ் இந்த இடத்துல நீங்க உங்களுடைய கிங்க வந்து டைரக்ட்டாவே இந்த G7 ஸ்கொயருக்கு கொண்டு வந்து இந்த பான வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம டைரக்ட்டாவே ரூக் G4 செக் தரலாம். ஸோ ரூக் D4 செக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டெட்லியான செக்கு. இப்ப நீங்க கிங்க வந்து இந்த H7 ஸ்கொயருக்கு கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குயின் G6 செக் வரும். இப்ப வந்து கிங் H8 போனதுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸலன்ட்டான வேரியேஷன். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீசனால இந்த ரூக்க வந்து இப்ப பிளாக் வந்து காப்பாத்தலாம் முடியாது. இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா, ஒயிட்டோடைய ரூக்க வந்து கவுண்டர் அட்டாக் பண்றாரு. நைட் எக்ஸ் E5 வந்து ப்ளே பண்ணி இந்த பிஷப் மூலியமா ஒரு கவுண்டர் அட்டாக் பண்றாரு. பிளஸ் இந்த நைட்டையும் இப்ப சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மேக்னஸ் கால்சன் அவருடைய நைட்ட வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஸோ இப்ப ஃபேபியானோ கருவான பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவருடைய பொசிஷன இப்ப காப்பாத்தியே ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாரு. இந்த இடத்துல மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, சிம்பிளா ரூக் டேக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு. ஸோ ரூக் டேக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப மேக்னஸோடைய ரூக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஹேங்கிங்ல இருக்கு. பிளஸ் ஃபேபியானோ கருவானோடைய ரூக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹேங்கிங்ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப ஃபேபி என்ன பண்றாருன்னா, நைட் டேக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நைட் டேக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல இந்த ரூக்க வந்து இப்ப டேக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்ப 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரூக் வந்து போயிடுச்சு. பட் மேக்னஸ் கால்சனுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கு. அண்ட் மேக்னஸ் கால்சனுடைய கிங் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே சேஃபா இருக்கிறாரு. அண்ட் மேக்னஸ் கால்சனுடைய பீஸ் கோஆர்டினேஷனும் இந்த இடத்துல நல்லா இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து மேக்னஸோடைய பிஷப் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. ஸோ பட் ஃபேபியானோ கருவானா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நைட் டேக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணல. நைட் டேக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணா நம்ம வந்து சிம்பிளா நம்ம அந்த பீஸ வந்து ரீகெயின் பண்ணிக்கலாம். இப்ப குயின் டேக்ஸ் பிஷப் இந்த இடத்துல நீங்க குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே, இது வந்து பிளாக்குக்கு தான் பார்த்தீங்கன்னா பேராபத்து. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பிஷப்பையும் அட்டாக் பண்றோம். இப்ப நைட்டையும் அட்டாக் பண்றோம். சப்போஸ் நீங்க 2த்தையும் காப்பாத்தணும்னு நெனச்சுட்டு பிஷப் D5 ப்ளே பண்ணாலுமே, சிம்பிளா நம்ம வந்து நைட் F5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நைட் F5 மூலியமா பார்த்தீங்கன்னா, இப்ப மேக்னஸோடைய பீசஸ்லாம் பாருங்க சூப்பரா வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கு. பிளஸ் இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, கிங் சைட நோக்கி தான் பாஞ்சிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே அழகா மேக்னஸ் வந்து இந்த பொசிஷன வந்து வின் பண்ணிடுவாரு. ஏன்னா, மேக்னஸோடைய ரூக்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த ஒரே ஒரு ஓப்பன் ஃபைலான இந்த சென்டர் ஃபைல வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு.
ஸோ கம்ப்ளீட்டா ஃபேபியோடைய ரூக்கும் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ஸ்கோப்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால இப்ப ஃபேபி என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல வந்து இந்த பிஷப்பெல்லாம் டேக் பண்ணல. அவரு என்ன பண்றாருன்னா, சிம்பிளா இந்த நைட்ட வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இந்த ஒரு ஓப்பன் ஃபைல வந்து முடிஞ்ச வரைக்கும் விட்டு குடுக்காம ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த இடத்துல மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, அவருடைய பிஷப்ப வந்து இப்ப ரீமேன்யூர் பண்றாரு. அதாவது பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த E6 ஸ்கொயர்ல போறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் டார்கெட்டே பிஷப் எடுத்துட்டு வந்து நம்ம இந்த F5 ஸ்கொயர்ல போட்டு, இந்த ஒரு வீக்கான டயகனல வந்து இந்த பிஷப்ப வச்சு ஆக்சஸ் பண்ண போறாரு. இப்ப ஃபேபி பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாரு. ரூக் எடுத்துட்டு வந்து இந்த C6ல போறாரு. ஸோ ஆல்ரெடி அவருடைய பொசிஷன் வந்து லூசிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. பட் இது பார்த்தீங்கன்னா, கூடுதலா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ வந்து மேக்னஸ் கால்சனுக்கு வந்து குடுக்குது. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து ரூக் இந்த C7 நீங்க ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சப்போஸ் பிஷப் எடுத்துட்டு வந்து இப்ப F5ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து ரூக் E7 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த நைட்ட ரிமூவ் பண்ணோம்னா, இந்த ரூக்க வந்து இந்த குயின வந்து அட்டாக் பண்ணுவாரு. இந்த ரூக்க வந்து பிஷப் அண்ட் பிளாக்கோடைய குயினும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நைட்ட சப்போஸ் இந்த C6 ஸ்கொயர்ல போட்டிருந்தாலும், இந்த ரூக்குக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நைட் வந்து ஒரு சூப்பரான புரொடெக்ஷன் குடுத்திருந்திருப்பாரு. ஏன்னா, இந்த ஓப்பன் ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, பிளாக்கும் வந்து ஆக்குபை பண்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீசனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து ரூக் C7 வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான மூவ். பட் ஃபேபியானோ கருவானா என்ன பண்ணிட்டாருன்னா, ரூக் C6 வந்து ப்ளே பண்ணிட்டாரு. இப்ப பிஷப் வந்து இந்த சூப்பரான F5 ஸ்கொயருக்கு வந்துட்டாரு. இப்ப ரூக்கால இந்த E5க்கு வர முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க பிஷப் வந்து ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு முக்கியமான ரீசனால டோட்டலா இந்த கேம் வந்து மேக்னஸ் கால்சனுடைய கையில வந்து போயிட்டுருக்கு. இப்ப பிஷப் C8 இப்ப பிஷப் C8 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல சிம்பிளா மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, பான் டேக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. இந்த பிஷப்ப நீங்க டேக் பண்ணா, நான் இப்ப பான் டேக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணிப்பேன். அண்ட் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, இந்த பான் வந்து இந்த பிஷப்பையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ மேக்னஸ் பார்த்தீங்கன்னா, டெம்போவ வந்து கெயின் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப ஃபேபி என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு ஆக்டிவான பிஷப் வந்து வேற வழி இல்லாம எடுத்துடுறாரு. இப்ப சிம்பிளா பான் டேக்ஸ் நைட் இப்ப இந்த பான் வந்து இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு அட்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா, இந்த நைட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா, நீங்க வந்து பிஷப் டேக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணும்போது, இந்த நைட்டும் வந்து இந்த பிஷப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப ஃபேபியோடைய 2 பீஸ் வந்து அட்டாக்ல இருக்கு. ஸோ 2 பீஸுமே பார்த்தீங்கன்னா, நம்மளால காப்பாத்த முடியாது. பட் இந்த இடத்துல ஃபேபி என்ன பண்றாருன்னா, லாஸ்ட் ட்ரிக்க வந்து யூஸ் பண்றாரு. பிஷப் டேக்ஸ் D3 ப்ளே பண்ணி குயினையே வந்து டைரக்ட்டா அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல சிம்பிளா மேக்னஸ் வந்து குயின் F3 ப்ளே பண்றாரு. ரொம்பவே ஒரு கிளவரான மூவ். ரூக்கையும் அட்டாக் பண்றாரு. இப்ப போதாத குறைக்கு இன்னொரு பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, அட்டாக்ல இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில காப்பாத்த முடியாது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரூக்க வந்து காப்பாத்திக்கிறாரு. இப்ப சிம்பிளா பான் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்ப ரூக் டேக்ஸ் பானு. இந்த இடத்துல இப்ப குயின் வந்து E3 வராரு. ஸோ குயின் பார்த்தீங்கன்னா, திருப்பி இந்த E5ல வந்து புடிச்சிடுறாரு. இப்ப ரூக் F8 ஸோ இந்த பேக் ரேங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஃபேபி வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப வந்து பான் டேக்ஸ் பான், பான் டேக்ஸ் பான் இந்த இடத்துல இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து அழகா இந்த டயகனல்ல போட்டுடுறாரு. இந்த பான வந்து இப்ப பிளாக்கால புஷ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து கிங் வந்து மூவ் ஆகுறாரு. ஸோ இந்த ஒரு பிஷப்போடைய டயகனல்ல இருந்து கிங் வந்து விலகிக்கிறாரு. கிங் H7 இப்ப சிம்பிளா குயின் டேக்ஸ் C5 ரூக் F7 ஸோ கிங்குக்கு வந்து ஒரு அடிஷனலான புரொடெக்ஷன். சிம்பிளா திருப்பி வந்து ரூக் எடுத்துட்டு வந்து இந்த பிஷப்ப வந்து அட்டாக் பண்றாரு. பிளஸ் இந்த பிஷப் மூவ் ஆனா நெக்ஸ்ட் குயினுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாக் வரும். இந்த இடத்துல வந்து ரூக் எடுத்துட்டு வந்து இங்க ஒரு பேட்டரி ஃபார்ம் பண்றாரு. பட் சிம்பிளா குயின் வந்து இந்த E3 ஸ்கொயருக்கு வந்துடுறாரு. இப்ப இந்த பிஷப்க்கு பார்த்தீங்கன்னா, அட்டாக் இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னா, ரூக் D5 ஸோ ரூக் D5 பார்த்தீங்கன்னா, இந்த குயின் அண்ட் இந்த ரூக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்ப சேஃப்கார்ட் பண்றதுக்கு இந்த ஃபைல்ல இருந்து தான் ஆகணும். ஏன்னா, ஒயிட்டுடைய 2 பீஸும் பார்த்தீங்கன்னா, பிளாக்குடைய இந்த பிஷப் வந்து இப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நைட் வந்து இந்த H5 ஸ்கொயருக்கு ஜம்ப் ஆகுறாரு. ஸோ டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த G7 ஸ்கொயர வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. பிஷப் பிளஸ் நைட்டு. இப்ப ரூக் டேக்ஸ் H5 ஸோ நீங்க வந்து இந்த ஒரு நைட்ட டேக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பிஷப்ப வந்து நான் டேக் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு மேக்னஸ் கால்சன். ஸோ இந்த பிஷப்ப டேக் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல ஃபேபியானோ கருவானா கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து 8 செகண்ட்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா, பொசிஷன் வைஸும் பார்த்தீங்கன்னா, மேக்னஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸும் இருக்கு. ஸோ ரொம்பவே சுலபமா மேக்னஸ் வந்து இந்த கேம வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாரு.
ஸோ ஒரு எக்ஸலன்ட்டான அட்டாக்கிங் கேம் கிங் சைடை நோக்கி ஃபுல்லாக அவருடைய ஃபோர்ஸஸை கொண்டு வந்து ஃபுல் பொட்டென்ஷியலை காமிச்சாரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை எந்த மாதிரியான ஒரு பிளேயராலையும் தாங்க முடியாது நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா. பட் எனிவே கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலே இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.